கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 4 வரை. இதற்கான தலைப்பு நம்மை தேவன் மேல் சார்ந்திருக்க சொல்லும் ராஜா என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற காரியங்கள், இயேசு பரிசுத்தாவினால் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிறகு 40 நாட்கள் இரவும் பகலுமா இயேசு உபவாசத்தில் அங்கே காணப்பட்டார். அது மாத்திரமில்லை, இந்த 40 நாள் முடிந்த பிறகு இயேசுக்கு பசி வந்தது. இந்த நேரத்தில் பிசாசு அந்த இடத்துல பிசாசினால் இயேசு சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த காரியத்திலிருந்து இயேசு எப்படி பிதாவை சார்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். 2 காரியங்கள். ஒன்று, இயேசு முழுமையாக தேவனை சார்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். எப்படி நாம் பார்ப்போம் என்றால், சாத்தான் இயேசு பசியா இருக்கார் என்று தெரிந்த பொழுது சாத்தான், நீ தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறான், உனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, அதனால் நீ இந்த கற்களை நீ அப்பமாக்கி கொள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று சாத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதுலேருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், நீ ஏன் வெயிட் பண்ற, எதற்காக நீ கடவுளுக்கு வெயிட் பண்ணணும், இந்த கற்களை அப்பமாக ஆக்கி நீ சாப்பிடலாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க. ஆனால் இயேசுவிடம் இவ்வளோ அதிகாரம் இருந்து கூட இயேசு எந்த ஒரு புறம்பான காரியமும் அவர் செய்யாமல் அவர் பிதாவை சார்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரம் இந்த உலகம் நம்மகிட்ட சொல்லலாம், நீ எதற்கு கடவுளை நம்பி இருக்க வேண்டும், நீ சொந்தமாக நீ காரியத்தை தேடலாம், நீ சொந்தமாக காரியத்தை செய்யலாம், உனக்கு தேவையானதை நீயே செய்யலாம் என்று சொல்லி நிறையா உலகம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதாவது என்னன்னா, இயேசு எப்படி பிதாவை கடைசி வரைக்கும் அவர் சார்ந்திருந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு விவரிக்கிறது. 2வது காரியமாக நாம் பார்ப்போம் என்றால், இயேசு எதை சார்ந்திருந்தார் என்று சொன்னால், இயேசு ராஜாவின் அதிகாரம் இருந்து கூட வார்த்தையை சார்ந்திருந்தார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். ஒரு உலக ராஜாவை நாம் எடுத்துக்கொண்டால் என்றால், அவருக்கு ஏதாவது ஒரு யுத்தங்கள் வரும் பொழுது அவர்கள் பயன்படுத்துகிற காரியம் ஆயுதங்கள், இல்லைன்னா சேனைகள், இதை வைத்து தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிற காரியம் நம்ம என்னென்று பார்த்தால், அவர் வார்த்தையை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசு அவன் சொல்லுகிறான், இந்த கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிடு சொல்லும் பொழுது இயேசு மறுமொழியாக சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி இயேசு சாப்பிட்னா, இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் கூட இயேசு அன்றைய வார்த்தையை அந்த இடத்துல அவர் பயன்படுத்தி அவர் இந்த இடத்த அவர் மேற்கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். ஸோ சில நேரம் நம்முடைய கண்ணீர், நம்முடைய பசி, நம்முடைய கடன், நம்முடைய எதிர்காலம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் குறுக்கு வழியை நம்ம தேடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவது நமக்கு அது ஒரு நல்ல காரியமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க முடியும். இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது அவர் போதனை மாத்திரம் அவர் செய்யல, போகிற இடத்தெல்லாம் போதித்து மாத்திரம் இல்லை, அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காண்பித்தார் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ இந்த 2 நாட்கள் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இந்த நாட்களில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தை இல்லை, ஒருவேளை நம்முடைய எந்தையாவது ஒரு பகுதியில் நாம் நம்முடைய சுய பலத்தை நாம் சார்ந்து இருக்கலாம். ஆனால் அந்த பகுதியை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த 2 காரியம் நாம் பார்த்தோம். ஒன்று, இயேசு முழுமையாக ஆண்டவரை சார்ந்திருந்தார். 2வது, இயேசு தேவனுடைய வார்த்தையில் நாம் சார்ந்திருந்தார் சொல்லி இந்த நாட்களில் நாம் தேவன் மேலே சார்ந்திருப்போம், அவருடைய வார்த்தையின் மேலே சார்ந்திருப்போம், அவரிடம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் இந்த நாட்கள் நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக இயேசு எப்படியாக அவருடைய இந்த வனாந்திர இந்த பாதையில் கூட பிதாவை அவர் சார்ந்திருந்தார், அதே நேரத்தில் வார்த்தை சார்ந்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலுமாய் கூட நிறைய காரியங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம்
ஆண்டவரே, நாங்கள் வேற பாதையில் போய் விடாதபடி, சுயத்தில் நின்று விடாதபடி, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக இந்த நாட்களில் வாசித்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோட கூட இடைப்படுங்க, எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.